சரி அது கூட எடுத்துக்கிட்டுமே. இப்ப நீ செத்து போவான்னு நடமாட விட்டுட்டாங்க. இந்த செத்து போவான்னு சொன்னா நல்லா நடந்து போறாவாருன்னு பேசினாங்க. இப்ப வீடே இல்லாம தெருவில் அலைவானாங்க. இப்ப வீடு கட்டுற, இப்ப ஆசிரமத்துக்கு போய் வீடு கட்டுறாங்க. அப்படியாவது சொல்லிட்டு போட்டுமே, நடக்கிறது தானே சொல்றாங்க. உயிரையே உண்டு பண்றாங்கிற நம்பிக்கை வராம இந்த உயிரற்ற பொருளை அவங்க உருவாக்கி கொடுத்துட்டு இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நான் என்னதான் சொன்னாலும் யாருக்கு என்ன நம்பிக்கை வருது? இப்ப இதெல்லாம் வைக்கலன்னா நீங்க கூட வருவீங்களா? நான் கேக்க என்னத்தோ வச்சிருக்காரு அதுக்காவது போகும்னு தானே வரீங்க. குருவேசாமி வீட்டுல கூட தான் சாமி வந்தாரு, ஏதோ கோயில கீழே கட்டி வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. போயிட்டு மட்டும் வராங்க, இல்லைன்னா வருவாங்களா? இன்னும் நான் தனியா உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, இங்க இன்னும் வேற மாதிரி ஒரு டிராமினேஸ் பண்ணிடுவாங்க. ஒப்பனா வச்சிருவாங்க. ஒருத்தன் திரும்பி பார்க்க மாட்டேன் இந்த பக்கம். இப்பவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தா எப்படி வைப்பாங்க? புரியுதா? அதான் சொல்றேன். ஆனா நமக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோ. என்கிட்டயே வந்து பல பேர் கேட்கறாங்க, ஏன் சாமி இங்க கொண்டு வந்து கட்டினீங்கன்னு கேட்காங்க. இதுவே அந்த ரயில் ரோட்டு கிழக்க அமைச்சிருந்தீங்கன்னா நடக்கிறதே வேற இருக்காங்க. அது என்ன நடக்கும் தெரியல. ஏன் அதுக்கும் இதுக்கு என்னென்ன 52 மைலா இருக்கு? ஆமா, அப்படி பெரிய நல்ல பேரை வாங்கி வச்சிருக்காங்க அயனார் ஊருக்காரங்க. அந்த ஊருக்கிட்ட போய் கட்டி வச்சிட்டீங்களேங்க. அங்க எங்கள்கிட்ட கேட்டோம்னா நீ அங்கதான்டா உட்காரணும்னு இவர் சண்டை போட்டு உட்கார வச்சிருக்காரு. நீ அங்கதான்டா உட்காரணும், அது அங்க உனக்கான இடம் அதுதான்டா அப்படின்னு அவர் உட்கார வச்சுக்கிட்டு இருக்காரு. ஈசன் மலை வந்து ரொம்ப கொடூரமான இடம்பா. அங்கேயுமே எல்லாருமே ஆரம்பத்துல ரொம்ப பயந்தாங்க. இவர் என்ன இங்க வந்து உட்கார்றாரு, ராத்திரியா கொண்டு விட்டு போயிடுவாங்களே அப்படின்னு. 500 ரூபாய் பாக்கெட்ல வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட்பாங்க, கொடுத்துட்டா நீ தப்பிச்சிருவ. அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னா பிளேட் இந்த இதுக்குள்ள வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல சரக்கு அறுத்து விட்டு அந்த 500 ரூபாய் எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி இடத்துல அங்க உட்காந்துருந்தோம். அந்த ஏரியா ஆடு மாடு நல்லா மலை ஃபாரஸ்ட் ஏரியா இல்லையா, மேய்க்க போடுற ஏரியா. வெள்ளிக்கிழமை ஆயிட்டா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளைக்கு அந்த பகுதியில 60 வயசு பொம்பளையில இருந்து சின்ன பிள்ளை வரைக்கும் யாரும் அந்த பக்கம் வர மாட்டாங்க. ஏன்னா அந்த 3 நாளும் பெரிய ரவுடிகளும் குடியாரங்களும் தான் அந்த பகுதியில் இருப்பாங்க. அப்படி இடத்துல போய் உட்காந்துதான் 14 வருஷம் குப்பையிலி போட்டு நான் இங்க வந்தேன். இதாவது ஏதோ என்னதான் நடந்தாலும் ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தன் ஏதோ ஒரு சப்போர்ட்லயே அங்க எதுக்கு போற அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க. அங்க யாரு இருக்கா? ஆதிகேசவன். ஆமா, ஆதிகேசவன் மிகப்பெரிய ரவுடி. அவன் சட்டையை கட்டினா காயம் தழும்பு இல்லாத இடம் இருக்காது. ஆமா, அவனவே காப்பாத்தி அந்த ரவுடியிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவன் மேல 300 கேஸ் இருந்துச்சு. 300 கேஸ்ல 100 கேஸ் கொலை கேஸ் தான் கூட வச்சிருந்து எஸ்பி வரைக்கும் பேசி 1.5 வருஷம் ஆசிரமத்திலேயே வச்சிருந்து, ஆசிரமம் அவர் எங்களுக்கு எஸ்பி கொடுத்த கண்டிஷனுக்கெல்லாம் 1.5 வருஷம் அவன் எந்த விஷயத்துக்குள்ளேயும் போகாம நீங்க நிக்க வச்சுட்டா அவனுக்கு நான் வந்து இது பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார். அதே மாதிரி நிக்க வச்சு அவனை காப்பாத்தி அந்த மொத்த கேஸ்ல இருந்து அவனுக்கு விடுதலை வித்ரா வாங்கி கொடுத்து, அதுக்கப்புறம் அவன் ஊருக்குள்ள பொண்டாட்டி உள்ளியோட போய் சேர்ந்தான். அவன் மோசமானவன். அதுக்கு முதல்ல இப்படி வருவான் இல்லையா, நீங்க 2 பேரும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தாலே உங்களை வந்து அடிப்பான். என்ன பார்த்தாண்டா நீங்க